எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற தி உமன் இன் கேபின் 10 படத்துடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். இது ஒரு ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் படம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோயினாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க. சமூகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை பூரா தன்னோட ஆர்டிக்கலில் எழுதி அது மூலமாக பிரபலமானவங்க இவங்க. இவங்களை தேடி ஒரு வாய்ப்பு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனைவிக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அது சரி பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கு. அப்போ இவங்கள மாரியே பாதிக்கப்பட்ட ஏழை எளியவங்க, காசு செலவழிக்க முடியாதவங்களுக்கு பூரா ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல, தன்னுடைய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் அந்த மனைவி பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அதுல சேர்க்கறாப்புல. இவங்க எல்லாரையும் ஒரு பார்ட்டி குடுக்குறதுக்காக தன்னுடைய சொந்த சொகுசு கப்பலுக்கு எல்லாரையும் வர சொல்றாங்க. எதுக்குன்னா, அங்கேருந்து ஒரு 3 நாள் பிரயாணமா நார்வேக்கு கிளம்புறாங்க. நார்வேக்கு கிளம்பி போய் அங்கேயும் இவங்கள மாதிரியே இருக்கிற போர்ட் மெம்பர்ஸு புதுசாக இருக்கிற அத்தனை பேரையும் இந்த ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டில் சேர்க்கறதுக்காக அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி புற்றுநோயை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லி காசு இதில் கொண்டு வந்து இந்த ஃபவுண்டேஷனில் சேர்க்கறதுக்காக ஹீரோயினை இங்கேருந்து ஜேர்னலிஸ்டாக இங்கேருந்து அங்கே கூப்பிட்றாங்க கப்பலுக்கு. ஹீரோயினும் கிளம்பி அந்த கப்பலுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கப்பல்லேருந்து யாரோ கீழே விழுற மாதிரி ஹீரோயின் பார்க்குறாங்க. இதை யார்கிட்டையும் சொன்னால் நம்பவே இல்லை. யாரும் விழுந்ததுக்கான எந்த தடயமும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கேபின் 10 இவங்க ஹீரோயின் இருந்தது கேபின் 8, கேபின் 10 யாரோ இருக்கிற மாதிரி இவங்களும் பார்த்துருவாங்க. அதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. வந்த அவ்வளோ பேரும் ஹீரோயினுக்கு பைத்தியம் போல அப்படின்னு சொல்லி இவங்களை ஒரு பைத்தியம் பட்டம் கட்டி இவங்களை ஒரு தனிமைப்படுத்துகிறாங்க. இல்லை, நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான், யாரோ விழுந்ததை பார்த்தேன், கேபின்ல இருந்தது உண்மை அப்படிங்கிறத இவங்களே தனியாக இருந்து கண்டுபிடிப்பாங்க. இவங்க நார்வே போனாங்களா, ஃபவுண்டேஷனுக்கு காசு சேர்த்தாங்களா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த கோடீஸ்வரோட மனைவி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் தி உமன் இன் கேபின் 10 படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துல அந்த தண்ணிக்குள்ள விழுந்தது யாரு, அதை சுத்தியே அந்த ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டை சுத்தியே கிளை கதைகளா நிறைய போகும். ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எதுவுமே இருக்காது. இந்த படம் நான் பார்த்து முடிச்சோன்னே இது ரொம்ப சூப்பர் படமும் எனக்கு தோணலை, ரொம்ப மொக்க படம் அப்படிங்கிற மாதிரியும் தோணலை. ஒரு ஆவரேஜான படம். 1 மணி நேரம் 35 நிமிஷம் ஓடுது. ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு தமிழ் டப்பிங் படம், அவ்வளோதான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவை கவனிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.